அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த மயிலிறக வச்சு உங்களுக்கு ஒரு விசிறி ஒன்று செய்து காட்டலாம்னு இருக்கிறேன். எங்க இந்த மயிலிறகு கிடைச்சதுன்னு எல்லாம் யோசிக்காதீங்க. எங்கட வீட்டில தான், எங்கட தின்னங்காணிக்க எங்கட வீட்டு அவ்வளவு மயில்கள் வந்து வந்து போகும். அதுகளின் இறக்கைகள் தானா உதிர்ந்து வரும். அதுவும் ஒரு வருஷத்துல ஒருக்காத்தான் இந்த இறகுகள் கொட்டும். மயில் இறகு இதுக்கு இப்போ ஒரு வட்டம் அட்டை, மற்றது ஒரு கைப்பிடி. நான் இது மூங்கில் தடி ஒன்று எடுத்திருக்கிறேன். நீங்க ஏதாவது ஒரு மட்டை எடுத்தீங்கன்னா சரி. எல்லா இறகும் ஒரே அளவில் இல்லை, நீட்டு கூடினதும் இருக்கு, நீட்டு குறைஞ்சதும் இருக்கு. நீட்டு கூடினதை எடுத்து வெளிச்சுத்துக்கு அளவா வெட்டுவோம். இந்த அளவுக்கு மற்றதுகளையும் வெட்டினா சரி. இந்த மாதிரி எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு ஒரே அளவா. இதீண்ட அடியளத்தான் எப்படி சின்ன சின்ன துண்டா வெட்டி இருக்கு. இப்போ முதல்ல இந்த மட்டை இதில் கொழுவுவோம். மூங்கில் தடிக்க ஒரு பட்டு போட்டு எடுத்துட்டு தான் இதை கோத்தெடுக்க போறேன். இதுல அந்த மொழி இருக்கிறபடியா அதுக்கு மேலே அது பிரிஞ்சு கொடுக்காது, இறுக்கமா இருக்கு. இதுக்கு ஒரு கம்மட்டையோட சேர்த்து ஒரு ஒட்டு போட்டு விடுவோம். இப்ப இந்த இதை முதல் ஒட்டுவோம். இப்படியே கம்மையும் கொஞ்சம் பூசிட்டு கிட்ட கிட்டவா ஒட்டணும். இதே மாதிரி மற்ற பக்கமும் ஒட்ட போறோம். இனி மேல் நுனி வச்சு ஒட்ட போறோம். வெட்டைக்கு அங்கங்க வந்த சின்ன இறகுகளையும் இதுக்கே வச்சு விடுவோம். இப்படியே வட்டமா ஒட்டி விடுவோம். ஒரு அடுக்கு வட்டமா வச்சிட்டோம். இன்னொரு அடுக்கு வச்சு விட்டோம்னா இன்னும் வடிவாக இருக்கும். அடுத்த அடுக்கு கொஞ்சம் சின்னதா வெட்டி இருக்கிறேன். அதே அளவு நீட்டு இல்லாமல் கொஞ்சம் கட்டியா வச்சு விடுவோம். அதை மறைக்காமல் கீழே இருக்கிற மாதிரி. அடுத்த சுத்தையும் இப்படியே ஒட்டுவோம். முழுக்கலும் ஒட்டி முடிஞ்சது. நீ இந்த நடு வட்டத்துக்கு இதுக்கு ஒரு டிசைன் ஒன்று போடணும். பாருங்க, கலராமல் அப்படியே நல்லா இருக்கு. இந்த yellow கலர் பேப்பரை இந்த வட்டத்துக்கு வெட்டி எடுப்பேன். கொஞ்சம் பெரிய வட்டமாக தான் எடுத்துட்டேன். இதை இப்படியே சுற்றி ஒட்டு போட போகிறோம். சுற்றி ஒட்டு போடுறதுக்கு வெட்டு விட்டாத்தான் அது பிரிஞ்சு கொடுக்கும். சுற்றி ஒட்டைக்குள்ள வெட்டு போட்டபடியா சுருக்காமல் ஒட்டக்கூடியதா இருக்கு.
இப்போ இதை இந்த சென்டரில் ஒட்டணும். இது இந்த சென்டரில் கம்ம வடிவா பூசிட்டு இதுக்கு நடுவில் ஒரு பூ ஒன்று ஒட்டி விட போகிறோம். பின்பக்கமும் அதே மாதிரி பேப்பரை வச்சு ஒட்டி விடுவோம். பாருங்க உங்களோட விசிறி எப்படி இருக்குண்டு அந்த மாதிரி நல்ல அழகாக வந்திருக்கு. இந்த அடி குச்சிகளும் வச்சபடியா கொஞ்சம் டெம்பராக இருக்கு. பனை ஓலையில எல்லாம் விசிறி செய்வினோம். நாங்கள் இது வந்து வித்தியாசமாக மயிலிறகில் விசிறி செய்திருக்கு. நீங்களும் இப்படி செய்து பார்க்கலாம். சின்ன வேலை தான். மூங்கில் தடி என்றபடியே நான் இதுக்கு ரிப்பன் சுத்தேல அது மஞ்சள் வடிவாக இருக்குமென்றுட்டு வீட்டில் இருந்த இதுகளை வச்சு கொண்டு தான் இதை செய்து முடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.